ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாட்சியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படித்த நவம்பர் டிசம்பர் 2024 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான ரீவால்யூஷன் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் ரிவ்யூ அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ரிவ்யூனா என்ன ப்ரோ, ஸோ இது எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ நான் உங்களுக்கு சிம்பிள் அண்ட் ஷார்ட்டாகவே சொல்லிடுறேன். ஸோ இந்த ரிவ்யூனா ஒன்றும் இல்லை. ஸோ உங்களுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் மார்க்கில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபோட்டோ காப்பி வாங்கி ரீவால்யூஷன் பண்ணுவீங்க. ஸோ இந்த ரீவால்யூஷனில் உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னா நீங்கள் லாஸ்ட் ஸ்டேஜாக பண்ணுறதா ரிவ்யூ. ஸோ இந்த ரிவ்யூ வந்து ரீவால்யூஷன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸால் மட்டும்தான் பண்ண முடியும். இதை நீங்கள் மேனுவலாக பண்ண முடியாது. உங்கள் காலேஜில் இருக்க பிரின்சிபல் கூடி தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் காலேஜ் வைஸ் தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு நீங்கள் 3000 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கணும். நீங்கள் ரிவ்யூ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஜென்ரேட் ஆகும். அதை உங்கள் பிரின்சிபல் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் 3000 பே பண்ணதுக்கப்புறம் சப்போஸ் உங்களுக்கு ரிவ்யூ ரிசல்ட் வருது, அதில் வந்து உங்களுக்கு மார்க்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு, ஹையர் கிரேட் வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த மார்க்ஸ் தான் உங்களுக்கு ஃபைனல் மார்க்காக வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க. ஸோ இதில் உங்களுக்கு இந்த மாதிரி சேஞ்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னா மட்டும் அந்த நீங்கள் பே பண்ண 3000 ரூபா அமௌண்ட்டை வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ரிவ்யூ அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா May 20 5 PM போர்ட்டல் க்ளோஸ் ஆயிரும். ஸோ நீங்கள் ரிவ்யூ அப்ளை பண்ண போறீங்களா இல்லையா? ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ரிவ்யூ அப்ளை பண்ணுறதுக்கு ஐடியா வச்சிருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த ஷார்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.